இயேசுவை கவனித்து உற்று நோக்குகிற ஒருவனுடைய வாழ்க்கையிலே அதற்கு சாட்சி, அத்தாட்சி எது என்று சிந்திக்கப் போகிறோம். We are going to focus on the evidence in the life of a person beholding Jesus. நீங்கள் இயேசுவையே நான் கவனிக்கிறேன் என்று சொன்னால், அதற்கு நீங்க சொன்னா போதுமா? வாயில சொல்றது போதுமா? நம்ம வாழ்க்கையில அதற்கு சாட்சி இருக்குமா? ஏனென்றால், இயேசுவை கவனிப்பது என்பது ஒரு இறையியல் காரியம் அல்லது. இட்ஸ் நாட் அ தியாலஜிக்கல் எக்ஸசைஸ். ஏதோ நாம் இறையியல் அறிக்கை செய்வதில்லை. இயேசு கிறிஸ்து உன்னதமானவர், எல்லாவற்றிலும் உயர்ந்தவர், அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் என்பதை நாம் மனதளவிலே அல்லது சிந்தனையிலே, நம்முடைய சிந்தனை அளவிலே அதற்கு ஆமென் என்று சொல்வதில்லை. இதை குறித்து நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த காரியங்களை கடந்த 2 மாதமாக அதிகமாக தியானித்து போதிக்கும் போது விசுவாசிகளிடத்தில், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், விசுவாசிகளிடத்தில் ஒரு குறிப்பான ஒரு சவாலை நான் பார்க்க ஆரம்பித்திருக்கிறேன். இந்த போதனைகள் வரும்போது விசுவாசிகள் சீக்கிரமாய் ஆமோதிக்கிறாங்க. they quickly agree to what I teach. அவர்களுடைய ஆமேன் மிகவும் சத்தமாகவும் உடனடியாகவும் இருக்கிறது. நம்ம சொல்வதற்கு இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம், இயேசுவே பெரியவர் என்று சொல்லும்போது ஆமேன் ஆமேன் சொல்றாங்க. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கேட்கிற கேள்வி, என்னை குறித்தும் மற்ற விசுவாசிகளை குறித்தும், அவர்கள் சொல்லுகிற ஆமேனுக்கு தாட்சி என்ன? வாட் கம்ஸ் ஆஃப்டர் த ஆமேன்? அவர்கள் ஆமேன் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வருவது என்ன என்று ஆவியானவர் என்னையும் நம்மையும் கேட்கிறார். ஒரு பெரிய எழுப்புதலை மெத்தடிஸ்ட் சபையை உருவாக்கிய ஜான் வெஸ்லி சொன்னார், கிறிஸ்தவ சபைக்கு சாத்தான் விசுவாசத்திற்கு ஒரு வேறுபட்ட ஒரு காரியத்தை, சப்ஸ்டிடியூட் ஃபார் ஃபெய்த், விசுவாசத்துக்கு ஒரு மாறுபட்ட ஒரு காரியத்தை கொடுத்துருக்கான் சாத்தான். அதை பார்த்தா விசுவாசம் மாதிரி இருக்குது, விசுவாசம் மாதிரி அது சத்தம் வருது, நிறைய ரொம்ப குறைச்ச பேருக்கெல்லாம் வித்தியாசம் தெரியும். அது என்னன்னா, இந்த விசுவாசத்துக்கு எதிர்மாறான ஒரு காரியம், ஆனால் வித்தியாசமான காரியம். விசுவாசம் நம்மலாம் நினைக்கிறோம், மென்டல் அசன்ட், தலையளவில், சிந்தனை அளவில் ஆமேன் சொல்வது, அதற்கு ஆமோதிப்பது. அவர் சொன்னார், நான் பார்த்த வரைக்கும் சபையிலே பல பேருக்கு இருதய விசுவாசம் இல்லை. அவர்கள் வேதம் உண்மை, வேதம் சத்தியம் என்பதை தலையளவுக்கு ஆமோதிக்கிறாங்க, அதோடு ஒத்துக்கிறாங்க. they mentally agree that Jesus Christ is the Son of God. இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன் என்பதை தலையளவில் ஒத்துக்கொள்கிறார்கள். அவர் அவர்களுடைய பாவத்துக்காக மரித்தார் என்று வேதம் சொல்லுவதை தலையளவில் ஒத்துக்கொள்கிறாங்க. அவர்கள் நீதிமான்களாக மாறுவதற்கு அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்பதையும் தலையளவில் ஒத்துக்கொள்கிறாங்க. ஆனால் இவைகளையெல்லாம் உண்மையிலேயே அவர்கள் இருதயத்திலே நம்புவதில்லை. அப்படி நம்பியிருந்தால் அவருடைய வாழ்க்கை மாறியிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் நம்ம இந்த 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 நாளில் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எல்லாத்தையும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவை அதிகமாக கவனிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன வித்தியாசம் அல்லது என்ன சாட்சி இருக்கும், மற்றவர்களுக்கு அத்தாட்சி என்ன இருக்கும் என்பதை நீங்கள் எழுதும்படியாக கேட்கிறேன். ஐ வாண்ட் ஈச் ஒன் ஆஃப் யூ டு ரைட் டவுன் what evidence do you expect in your life for focusing on Jesus? இயேசுவை கவனிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் என்ன அத்தாட்சி வரும் என்பது என்று எதிர்பார்க்குறீங்க, கொஞ்சம் எழுதுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கடந்த வாரத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அதனால் நமக்கு என்ன தாக்கம் வரும்னு ஒரு காரியத்தை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறத நான் அதிகமாக யோசிக்கும்போது அவருடைய மன்னிப்பு எனக்குள்ளே, அவருடைய மன்னிப்பை குறித்த ஒரு தரிசனம் வரும். உண்மையிலேயே அவர் தொங்குவதை நான் பார்த்தால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் இடைப்படுகிற அந்த ஜெபத்தை நான் திரும்ப திரும்ப கேட்டால், எனக்கு இருக்கிற இரட்சிப்பின் நிச்சயமும் நான் பிதாவண்டையிலே நெருங்குகிற காரியமும் பற்றி நிச்சயமாக எனக்கு அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், நல்லா ஷூராக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மற்றவர்கள் எனக்கு எதிராக, எனக்கு துரோகமோ விரோதமோ செய்த, என்னை காயப்படுத்திய மற்றவர்களை நான் எப்படி மன்னிக்கிறேன் என்பதை குறித்து நான் சிந்திக்க ஆரம்பிப்பேன்.
அப்ப நான் இயேசு சிலுவையிலே தொங்கி என்னை மன்னித்ததை நான் யோசிக்க ஆரம்பித்தால், அதற்கு அத்தாட்சி என்னன்னா, என் வாழ்க்கையிலும் நான் பிறரை மன்னிக்கிறவனாக மாற ஆரம்பிப்பேன். இது வந்து இயேசுவை உற்று நோக்குகிற ஒருவனுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு உதாரணம், ஒரு அத்தாட்சி. எவிடன்ஸ் ஆஃப் அ லைஃப் தட் பிஹோல்ஸ் ஜீசஸ். எந்த ஒருவனுடைய வாழ்க்கையில, ஒரு சகோதரி சகோதரன் வாழ்க்கையில இயேசுவை பார்க்கிறோமோ, இயேசுவே உற்று நோக்கிறோமோ, இதுல என்னன்னா, நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட விசுவாசிகளா இருக்கிறவங்க, நம்ம பல பேர் இந்த தேவ ராஜ்யத்தை குறித்த சரியான வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்கிறோம். பிரசங்கத்துல, பைபிள் ஸ்டடியில எல்லாம். அந்த வார்த்தைகளினாலே நம்ம வெளியே போய் பேசும்போது, ஜெபிக்கும்போது, ஆராதிக்கும்போது, மற்றவர்களுக்கு போதிக்கும்போது, கிறிஸ்து எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார் என்பதை குறித்த சரியான வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், அழகாக இருக்குது. ஆனால் அதை நம்ம பிரசங்கம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பைபிள் ஸ்டடியிலையோ சபையிலையோ போய், அது பல சமயங்களிலே சில பேர் ரொம்ப அப்படியே ரொம்ப ஹையாக பிரசங்கம் பண்ணும்போது, அது உள்ளுக்குள்ள ஒன்றும் வெத்து வேட்டாட்டம் இருக்குது. ஏனென்றால் கேட்கிறவருடைய காதுகளையும் இருதயத்தையும் அது தொடுவதில்லை. நான் யோசித்தேன் இதை. உண்மையிலேயே ஒருவன் இயேசு கிறிஸ்துவை நோக்குகிறதுல அதிகமாய் பிஸியாக இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவனுடைய வாழ்க்கையில் நான் சிந்தித்தது 3 காரியங்கள், குறிப்பாக 3 கேட்டகரி. அதுக்குள்ள நிறைய காரியம் இருக்குது. முதலாவதாக, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உள்ளான ஒரு நீதி, அது மனித முயற்சினாலே சாதிக்க முடியாத அளவுக்கு ஒரு நீதி எனக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அது ஆவிக்குரிய நீதி, மாரல் ரைச்சியஸ்னஸ், உலக பிரமாணப்படி சட்டதிட்டங்களின்படி சரியாய் காரியங்களை செய்வது, இவைகளெல்லாம் எனக்குள்ளே என்னுடைய இயற்கையிலே அது முத்திரை போடப்படுகிறது. நான் இயேசுவை பார்க்க பார்க்க இயற்கையிலே எனக்கு கிடையாது இப்படிப்பட்ட நீதி. எனக்கு ஒரு சாதகமாக இருக்கும்னா இதையும் அதையும் பெண்ட் பண்ணுறதெல்லாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் பார்க்க பார்க்க அவருடைய நீதி எனக்குள்ளே முத்திரை போடப்படுகிறது. அது அந்த நீதி வந்து பல விதத்தில் இருக்கலாம். உண்மையை பேசுவது, மாய்மாலம் இல்லாமல் இருப்பது, தாழ்மையாக இருப்பது, மற்றவர்களை மன்னிப்பது. இந்த நீதிக்கு பல காரியங்கள் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்தமாக இருப்பது, நீதியாக இருப்பது என்ன அர்த்தம். ஆனால் இது மனித முயற்சியினாலே முடியாத ஒரு அளவுக்கு அந்த நீதி எனக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இது நான் இயேசுவை உற்று நோக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அத்தாட்சி. 2வது, நான் நினைப்பது, இந்த இயேசுவையே உற்று பார்க்கிறவர்களுக்கு ஆத்ம ஆதாயத்தை குறித்த ஒரு வைராக்கிய வாஞ்சை, a passion for winning souls. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும், உள்ளுக்குள்ள ஆண்டவருக்கு இருந்த அந்த வைராக்கிய வாஞ்சை எனக்குள்ள ஆத்ம ஆதாயத்தை குறித்து வரும். சில பேர் இயேசுவை அழைக்கக்கூட அவர்களுக்கு எனர்ஜி இல்லாமல், ஒன்றும் சக்தி இல்லாமல், இயேசுன்னு யாரும் தெரியாமல் இருக்கிற ஆட்கள் மத்தியில் கூட கர்த்தருடைய, அவர்களை குறித்து கர்த்தருடைய காருண்யம், இயேசுவின் காருண்யம் எனக்குள்ள வந்து நான் அவர்களை தொட ஆரம்பிப்பேன். தட் இஸ் ஜீசஸ் இன் ஆக்ஷன் த்ரூ யூ. இயேசு கிறிஸ்து உன் மூலமாக கிரியை செய்வது. உண்மையிலேயே அவருடைய இயேசுவின் இதய துடிப்பு அழிகின்ற ஆத்துமாக்களுக்காக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்வேன். 3வதாக ஒரு அத்தாட்சி எனக்குள்ளே என்ன இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய அற்புத ஜீவியம் எனக்குள்ளே வந்து பிணியாளிகளை சுகமாக்க, அசுத்தாவியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்ய, சங்கிலிகள் விலங்குகளில் மாட்டிக்கொண்டிருக்கிற ஜனங்கள், கடன்களுக்குள்ளே பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவர்களை விடுதலை செய்யும்படியாக, ரொம்ப கஷ்டப்படாமல் அப்படி ஸ்மூத்தாக அந்த காரியத்தை செய்யும்படியாக, அதிசயங்களும் அற்புதங்களும் இயேசுவையே கவனிக்கிறவனுடைய ஒருவருடைய வாழ்க்கையில் ரொம்ப சாதாரண நார்மல் ஆயிரும், எப்போதும் நடக்கிற காரியமாயிரும். அப்படிப்பட்ட ஒருவன் இயேசுவையே கவனிக்கிற வருகிற இடத்துல அசுத்தாவிகள் விலகி ஓடும். அவனுடைய வாயிலிருந்து வருகிற அறிவின் வார்த்தை, ஞானத்தின் வார்த்தையினாலே ஜனங்களுக்குள்ளே இருக்கிற மன அழுத்தங்கள், கெட்ட பழக்க வழக்கங்களில் இருக்கிற அந்த கட்டுகள், அதிலிருந்தெல்லாம் அந்த வார்த்தையினால விடுதலை வரும். எந்த கஷ்டமான முடியாத சூழ்நிலை, டாக்டர்ஸ் எல்லாம் கை விட்டுருக்கலாம்,
அந்த இடத்துல கூட இப்படிப்பட்ட இயேசுவை கவனிக்கிற ஒரு மனுஷன் போகும்போது அவன் அந்த இடத்துல கூட இயேசுவே ஆமேன் என்று சொல்லி அதையும் கூட சுகமாக்க முடியும். எந்த கஷ்டமான பொருளாதார நெருக்கடியில் ஒருவர் யாராவது ஒருவர் இருந்தாலும் கூட நான் சொல்றதெல்லாம் இயேசுவின் அற்புத வாழ்க்கை என் மூலமாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்மளே நினைக்காதீங்க தயவு செய்து, அப்படி இருக்காது. நம்ம மூலமாக இயேசு கிறிஸ்து மற்றவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். பண கஷ்டத்தில் இருக்கிறவங்க, உடைந்திருக்கிற குடும்பங்கள், உடைந்திருக்கிற வாழ்க்கைகள், இவைகள் எல்லாம் குணமாகும். அதிசயங்கள் அற்புதங்கள் நார்மலாக நடக்கும். அதுதான் அது நான் நினைக்கிறேன். அது அது ஒரு பெரிய அத்தாட்சி. நான் இயேசுவை கவனிக்கிறேன் என்பதற்கு, இயேசுவை நோக்குகிறேன் என்பதற்கு. இதுக்காக நம்ம தனியாக ஒரு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கோ எப்படி குணமாக்குவது, எப்படி அசுத்தாவிகளை ஓட்டுவதுன்னு தேவையில்லை. இயேசுவையே கவனித்து கொண்டிருந்தால் அவரை குறித்த வசனங்களையும் அவர் வாழ்க்கையில் செய்ததையும் இதையே நம்ம தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த அதிசயங்கள் அற்புதங்கள் என் வாழ்க்கை மூலமாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், அந்த 3 காரியம் சொல்கிறீங்களே பிரதர், உள்ளான நீதி, ஆத்ம ஆதாயம், அதிசயங்கள் அற்புதங்கள், இவைகள் எல்லா கிறிஸ்தவர்களும் செய்யத்தானே வேண்டும்னு கேட்கலாம். ஆமாம், செய்யத்தான் வேணும். ஆனால் நீ இயேசுவை தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கும் போது இது நீ செய்யும் போது உன்னுடைய சுவாபமாகவே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேணாம். பரிசுத்த ஆவியானவர் உன்னை உன்னை ஊக்குவித்து ஒரு நதியாக உன் மூலமாக எளிதாக ஓடுவார். உன்னை ஒரு ஒரு ஆள் ஐயா எங்கள் வீட்டுக்கு வாங்க, இங்கே ஒரு அசுத்தாவி பிடிச்ச மகள் இருக்கா, இல்லாட்டி ஆளுங்க சீரியஸாக இருக்காங்கன்னு யாரும் கெஞ்ச வேணாம், நெருக்க வேணாம், உங்களை பிடிச்சி ப்ரெஷர் போட வேணாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அதுதான் சொன்னார். வேத வாக்கியம் யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசம் வைக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இயேசுவையே நம்ம கவனிக்கிறோம்னா இயேசுவை தொடர்ந்து விசுவாசிக்கிறோம். Anyone who believes in me may come and drink, for the scripture declare the rivers of living water will flow from his heart. இது அப்படியே நேச்சுரலாக ஓடும். பார்க்கிற இந்த 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 நாட்களிலே பெரிய ஊழியங்களை செய்த டி.எல். ஆஸ்மான், பாங்கே, அடுத்த அடுத்த தலைமுறையாக இன்றைக்கு பல ஊழியக்காரர்கள் எழும்பியிருக்காங்க. மைக்கேல் கொலியானாஸ், பில் ஜான்சன், இப்படி பல பேர் எழும்பியிருக்காங்க. இவர்களுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் விடுதலைக்காகவும் மற்றவர்களை விடுவிக்க எவ்வளவு ரொம்ப ஒரு ஈஸியாக, சும்மா அப்படியே ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கு. அது ஈஸி எழுதுன்னு நான் சொல்லலை. அதில் கடின உழைப்பு என்னன்னா, ஒரு குஷ்டரோகியவையோ கை இல்லாதவனுக்கு கை கொண்டு வர்றது கடின காரியம் இல்லை. கடின காரியம் நம்மை பொறுத்த வரையில் தொடர்ந்து இயேசுவையே கவனிப்பது. த ஹார்ட் ஒர்க் இஸ் இன் கான்ஸ்டன்ட்லி ஃபோக்கஸிங் ஆன் ஜீசஸ். அதிசயங்களை செய்வது ஒரு கஷ்டமான வேலை கிடையாது. நீங்கள் இயேசுவையே கவனித்து கொண்டிருக்கும் போது, நீங்கள் தேவனுடைய பிரசனத்தில் இருக்கும்போது, ஜனங்களும் தேவ பிரசனத்தில் வரும்போது அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, விடுதலையை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆமென். நம்ம கச்சா மொச்சான்னு கத்தி ஜம்ப் அப் அண்ட் டவுன் நிறைய பேர் அப்படி பண்ணுறோம். நம்ம ஆவிக்குரிய சபைகளில் கூட ஆண்டவரே இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கத்தி அசுத்தாவியை நீ ஓடு ஈடுன்னு கத்துறதுனாலயோ, அல்லது ரொம்ப ரொம்ப அமைதியாக தேவனுடைய கிருபையை அங்கே செய்தாலும் கூட, எப்படி செஞ்சாலும், நீங்கள் கத்தி செஞ்சாலும் கத்தாமல் செஞ்சாலும் அதிசயங்கள் இயேசுவால் மாத்திரம், இயேசுவால் தான் எப்பொழுதும் செய்யப்படுகிறது. ஆனால் எந்த அளவுக்கு அது சகஜமாக, ஃப்ளூயண்ட்டாக, எந்த அளவுக்கு எளிதாக, எவ்வளவு அடிக்கடி என் மூலமாக நடக்குதுன்றது எதை பொறுத்து தெரியுமா இருக்கு? எந்த அளவுக்கு நான் தேவனுடைய பிரசன்னத்தில் அதிகமாக இருக்கிறேன், எந்த அளவுக்கு அந்த பிரசன்னத்தை மற்றவர்கள் மத்தியில கொண்டு வருகிறேன், இந்த இந்த எவ்வளவு எளிதாக எவ்வளவு அடிக்கடி இதை செய்கிறேன் பொறுத்து தான் என் வாழ்க்கை மூலமாக மற்றவர்கள் வாழ்க்கையில் விடுதலையும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். இன்னொன்று சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலேயோ நம்முடைய சபையிலேயோ ஆத்ம ஆதாய ஊழியம் குறைச்சலாக இருக்கும்போது அதனுடைய காரியம் என்ன, அதனுடைய காரணம் என்னன்னா, தரிசனம் இல்லாதது, இல்லாட்டி நமக்கு ஒரு மிஷன் இல்லை, கேம்ப் ஊழியங்கள், அந்த ஊழியங்கள், இந்த ஊழியங்கள், ப்ரோக்ராம் கிடையாது, அதுக்கு ஏற்ற வசதிகள் இல்லை, அது அர்த்தம் இல்லை. உண்மையிலேயே தனிப்பட்ட
விதத்திலையும் நாம் ஒரு கூட்ட ஜனங்களாகவும் இயேசுவின் பிள்ளைகளாகவும் நாம் இயேசுவை சரியாக கவனிக்காதனால்தான் நம்ம சபையிலையோ நம்ம வாழ்க்கையிலும் ஆத்துமாதாயம் இல்லை. அதுதான் எவிடன்ஸ், ஆத்துமாதாயம் இல்லாதது. எவிடன்ஸ் ஆஃப் பிஹோல்டிங் ஜீசஸ் இஸ் வாட் வி டு நாட் பிஹோல்ட். இன்னொரு காரியம், என் வாழ்க்கையில் இயேசுவையே நான் கவனிக்கிறேன் என்றால் அதற்கு அத்தாட்சி, இன்னொரு அத்தாட்சி, நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் எதை கவனிப்பதில்லை. வாட் ஐ எம் நாட் பிஹோல்டிங். அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அத்தாட்சி, எவ்ரிடே எவிடன்ஸ். எந்த அளவுக்கு ஆழமாய், எந்த அளவுக்கு அகலமாய் நான் இயேசுவை உற்று நோக்குகிறேன் என்பதற்கு அன்றாட வாழ்க்கையில் இருக்க ஒரு அத்தாட்சி. எந்த அளவுக்கு மற்ற காரியங்களை நான் கவனிப்பதில்லை. ஒரு டிஸ்கவரி பைபிளில் எப்படி எழுதியிருக்குது, அவரை நோக்குவது என்றால், இயேசுவை கவனிப்பது, உற்று நோக்குவது என்றால் மற்ற எல்லாவற்றிலிருந்தும் கவனத்தை எடுப்பது. நம்முடைய கவனத்தை, பார்வையை ஒருவர் மேலே மட்டும் வைப்பது. அது எப்படின்னா, இந்த ஒலிம்பிக்ஸில் அந்த அந்த நாட்களில் கிரேக்க கலாச்சாரத்தில் ஒலிம்பிக் ரன்னர் இருப்பாங்க. அவங்க மற்ற எதையுமே பார்க்காம முன்னாடி ஓடுறாங்க இல்லையா, அதை மட்டும் பார்ப்பாங்க. அங்கே எங்கே முடியுதோ, எங்கே அந்த ஓட்ட முடிகிறத தான் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. சுற்றி ஆயிரக்கணக்கான ஜனங்க கை தட்டிக்கிட்டு சத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அல்லது அவனோட மற்றவங்க ஓடுறாங்க பாருங்க, அவனை இந்த ஓடுறவனோட பக்கத்தில் ஓடுறான், யாரையும் அவன் பார்க்கறதில்ல. அவன் கொஞ்சம் அப்படி லேசாக அப்படி திரும்பி பக்கத்தில் இருக்கவனையோ கூட்டத்தையோ பார்த்தா கூட அந்த அளவுக்கு அவனுடைய ஓட்டத்தின் வேகம் குறையும், அந்த அளவுக்கு அவன் பின்னாடி போயிடுவான் அப்படின்னு அந்த டிஸ்கவரி பைபிளில் எழுதியிருக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பார்ப்பது, இயேசு கிறிஸ்துவின் மேல் கவனம் வைப்பது, இயேசு கிறிஸ்துவை குறிப்பாக அவர் என்ன செய்தார் என்று யோசிப்பது, இது எல்லாம் பார்க்கும்போது ஒரு முக்கியமான அர்த்தம் மற்றவைகளிலிருந்து பார்ப்பதிலிருந்து ஓய்வது. லுக்கிங் அவே ஃப்ரம் எவ்ரி திங் எல்ஸ். எபிரேயர் 12வது அதிகாரத்துக்கு திருப்போம். அது அழகாக அதை எபிரேயர் ஆக்கியோர் சொல்லியிருக்கார். திஸ் ஐடியா இஸ் பவர்ஃபுல்லி சம்மரைஸ்ட் பை the author of Hebrews in 12th chapter, first 2 verses. Therefore then, since we are surrounded by so great a cloud of witnesses who have borne testimony to the truth, let us strip off and throw aside every encumbrance, unnecessary weight, and that sin which so readily, deftly, and cleverly clings to and entangles us, and let us run with patient endurance and steady and active persistence the appointed course of the race that is set before us, looking away from all that will distract, to Jesus, who is the leader and the source of our faith, giving the first incentive for our belief and is also its finisher, bringing it to maturity and perfection. தமிழில் அதை மொழிபெயர்த்து நான் வாசிக்கிறேன். ஆகையால் சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்த இவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருப்பதால் எல்லா சுமைகளையும் தேவையற்ற பாரத்தையும் களைந்து நம்மை எளிதில் சாதுரியமாக திறமையாக பிடித்து சிக்க வைக்கும் பாவத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு நமக்கு முன் வைக்கப்பட்டுள்ள பந்தயத்தின் நியமிக்கப்பட்ட பாதையில் பொறுமையுடனும் நிலையான சுறுசுறுப்பான விடாமுயற்சியுடனும் ஓடுவோம். 2வது வசனம் கவனிங்க. கவனத்தை சிதறடிக்கும் எல்லாவற்றிலிருந்தும் பார்வையை எடுத்துவிட்டு இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவர் நமது விசுவாசத்தின் தலைவராகவும் மூலவராகவும் நமது விசுவாசத்துக்கு முதல் ஊக்கத்தை அளித்தவராக அதை முடிப்பவராகவும் இருக்கிறார். அதை முதிர்ச்சிக்கும் பரிபூரணத்துக்கும் விசுவாசத்தை கொண்டு வருகிறார். லுக்கிங் அவே, கவனத்தை சிதறடிக்கும் எல்லாவற்றிலிருந்தும் பார்வையை எடுத்துவிட்டு இயேசுவை நோக்கி பார்ப்போம். Look away from everything that distracts you and then behold Jesus. Look unto Jesus. அப்படின்னா எதுலேருந்தெல்லாம் நம்ம பார்வையை எடுக்கணும்? நம்மையே பார்க்கறது. நிறைய பேர் எனக்கு முடியாது, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு சௌரியம் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, ரொம்ப நம்மையே பார்க்குறோம். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பலங்கள், நம்முடைய சாதுரியம், நம்முடைய தகுதிகள், தகுதியின்மை, இதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். You have to look away from that. நம்மை பார்ப்பதிலிருந்து, சூழ்நிலைகளை பார்ப்பதிலிருந்து, இது பெரிய காரியம். பாவத்தை பார்ப்பதிலிருந்து,
சாத்தானை பார்ப்பதிலிருந்து, வியாதிகளை பார்ப்பதிலிருந்து, நமக்கு வருகிற பண வசதிகளோ சொத்து சுகம் அதை பார்ப்பதிலிருந்து, நம்ம சுய பலத்தை பார்ப்பதிலிருந்து, நமக்கு யார் ஆதரவாக இருக்கிறார்கள், எதிராக இருக்கிறார்கள் என்று மனுஷர்களை பார்ப்பதிலிருந்து, நம்ம உணர்ச்சிகளை பார்ப்பதிலிருந்து, அல்லது இயேசுவை பார்ப்பதிலிருந்து கவனத்தை கவருகிற எந்த காரியமாக இருந்தாலும் அவைகளிலிருந்து நாம் பார்வையை எடுக்க வேண்டும் என்று இங்க சொல்றான். இயேசுவை கவனிப்பதற்கு முன்பாக மற்ற காரியத்திலிருந்து கவனத்தை எடுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த அந்த கிரேக்க அந்த ஓடுறவன் அந்த கண்ணை இங்க எடுத்துட்டானா அவன் ஸ்பீடு போயிடும். இது நம்ம ரட்சிப்பா இருந்தாலும் சரி, ஆத்ம ரட்சிப்போ, சரீர சுகமோ, தெய்வீக சுகமோ, ஒரு அசுத்தாவிலிருந்து விடுதலையோ, அல்லது நாம் ஒரு தேவைக்காக, பொருளாதார தேவைக்காக ஜெபிக்கும் போதோ, பாதுகாவலுக்காகவோ, அல்லது நமக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று எதுவாக இருந்தாலும், எந்த எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ, எந்த காரியம் நம்மை அழுத்தி கொண்டிருந்தாலும் நம்முடைய கண்களை அதிலிருந்து எடுத்துவிட்டு, ஏனென்றால் இந்த காரியங்கள் உங்கள் தேவை, நீங்கள் ஜெபிக்கிறீங்க இதுக்கெல்லாம், ஆனால் அதுலேயே கண்ணை வச்சிருந்தா அது பெரிதாக ஆரம்பிக்கும். இட் வில் கெட் மேக்னிஃபைட் அண்ட் இட் வில் ஒன்லி ப்ரொடியூஸ் ஃபியர். நீங்கள் ஒருவருக்காக ஜெபிக்கிறீங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, வேலையில் பிரச்சனை, அல்லது உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒருவர் ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கார். நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டையோ, வேலையில் இருக்கிற பிரச்சனையோ, பண பிரச்சனையோ அதே பார்த்துக்கிட்டு நீங்கள் ஜெபிக்கும்போது அதுதான் பெருசாக தெரியும். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தார், த ஐ ஹேஸ் டு பி சிங்கிள். நம்முடைய கண் மிகவும் தெளிவாக இருக்கணும், ஒரே நோக்கமாக இருக்கணும். மத்தேயு 6:22-23 சொல்லி கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. கண் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் அப்படின்னா ஆன்மீக ரீதியான புலனுணர்வு தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தேவ கட்டளையிலிருந்து பயனடைந்து வெளிச்சமாக இருக்கும். உன் கண் ஆன்மீக ரீதியாய் குருடாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தேவனுடைய கட்டளைகள் இல்லாமல் இருளால் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். த ஐ ஷுட் பி சிங்கிள். கண் ஒரே ஃபோக்கஸில் இருக்கணும். அந்த எபிரேய வார்த்தைக்கு அர்த்தத்தை நான் சொல்கிறேன் கொஞ்ச நேரத்தில். அப்படின்னா கவனம், ஃபோக்கஸ். இது உள்ளான கண்ணை சொல்கிறார் அவர், ஆன்மீக ரீதியான ஒரு கண்ணை. அதனுடைய கவனம் சுத்தமான இருதயத்திலும் சுத்தமான தரிசனத்திலும் இருக்கணும். அதற்கு மாறாக இங்கேயும் அங்கேயும் கண்ணை வச்சுக்கிட்டு, ஒரு ஃபாதர் பெர்க்மன் ஒரு பாட்டு பாடியிருக்கார், பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம், ஆடை மேலே கண்ணு போச்சுன்னா, நகை மேலே கண்ணு போச்சுன்னா வரிசையை சொல்லுவார். அபிஷேகம் போவதற்கு காரணம் அங்கேயும் இங்கேயும் கண்கள் அலைமோதுவது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னது, உன் கண் தெளிவாக இருக்குன்னு ஒரே ஃபோக்கஸாக இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய விதத்தில் ரொம்ப கிளியராக லைஃப் இருக்கும். உனக்கு வெளிச்சம் வர ஆரம்பிக்கும் உன்னுடைய வாழ்க்கையில். இருளுக்கு பதிலாக இரண்டு மனதுக்கு பதிலாக வெளிச்சம் வரும். ஏனென்றால் உன்னுடைய தியானம், உன்னுடைய கவனம் எல்லாம் பிரியவில்லை, அங்கேயும் அங்கேயும் பிரியவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது வைத்து விட்டார். அவருடைய ராஜ்யத்தின் நீதி படி வாழ நான் உண்மையாய் வாழுவேன் என்று தெளிவாக வைத்து விட்டாய். அதனால அந்த கண்ணு போகுது பாருங்க, இயேசு மேலே கண்ணு சிங்கிளாக இருக்கும்போது அவருடைய வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையை நிரப்ப ஆரம்பிக்கும். பல காரியங்களில் தெளிவு வந்துடும். குழப்பத்தில் நிறைய பேர் நம்ம போகிறோம், இருளில் போகிறோம், பயம், கவலை. நம்ம நினைக்கிறோம் இந்த பிரச்சனை மாறினால், இதில் ஒரு சொல்யூஷன் வந்துருச்சுன்னா எனக்கு இருள் போயிடணும். இல்லை, இருள் போவதற்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வரணும், என் கண் வெளிச்சமாகணும். அப்போ இந்த கண் ஃபோக்கஸாக இருக்கணும் இயேசு சொல்லிக் கொடுப்பதற்கு காரணம் அது இன்டெகிரிட்டி அண்ட் சின்சியரிட்டி, நல்ல ஒருமித்து ஒரு நேர்மை நமக்குள்ளே இருக்கணும். அதான் அந்த கிரேக்க வார்த்தை இயேசு கிறிஸ்து உபயோகப்படுத்திய வார்த்தை மத்தேயு 6:22 ஹாப்பிலஸ், சிங்கிள். அப்படின்னா ரொம்ப எளிமையாய் சின்சியராக, அதில் ஜடை போடுவாங்கல்ல பின்னல், அப்படிலாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணுமா. அதுக்கு எதிர்ப்ப டைப்லஸ் தான். அதுதான் ஒரு வஞ்சகமான கண். சில பேருக்கு சொல்லுவாங்க மாறு கண்ணுன்னு. அவர் கண் இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பார், அது பேர் மாறு கண். அப்படி இல்லை, இப்படி குதிரைக்கு கடிவாளம் போட்டிருப்பாங்க. ஏன்னா குதிரைக்கு அந்த கடிவாளம் இல்லைன்னா இப்படி விட்டா அது இங்கே பார்க்கும் அங்கே பார்க்கும், உங்கள் வண்டியை உங்களை எங்கேயே கூப்பிட்டு போயிடும். அந்த மாதிரி இந்த சிங்கிள் பர்பஸ், ஒரே நோக்கம். என்னுடைய கவனம் தேவன், தேவனுடைய ராஜ்யம்.
மற்ற காரியமெல்லாம் அலை மோதுவதற்கு பதிலாக கிளாரிட்டி ஆஃப் விஷன். இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த அந்த கண் அப்படி இருந்துச்சுன்னா உன் லைஃபே வெளிச்சமாயிரும். நான் எதுக்கு திரும்பி திரும்பி சொல்லிக் கொடுக்குறேன்னா, நம்ம பல காரியங்களை பார்க்கிறோம். இயேசுவை கவனிப்பதோடு ப்ளஸ் 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 ப்ளஸ். இயேசுவையும் பார்ப்பேன், என்னுடைய மனைவியின் காரியத்தையும் பார்த்துக் கொள்வேன், என் பிள்ளையின் எதிர்காலத்தையும் பார்ப்பேன், அங்கே போவேன், இங்கே போவேன், அலமோதுவேன். அப்படி இருக்கும்போது நம்ம நம்ம இருதயத்தில் பாவமும் பெருமையும் இவைகளெல்லாம் போராடுது. நம்மால தேவனுடைய சத்தியத்தை சரியாக பார்க்க முடியாமல் இருக்குது. நம்ம பல பேருக்கு நம்முடைய தரிசனங்கள் கிளியரா இல்லை, ரொம்ப தெளிவாக இல்லை. எதுக்காக இங்கே இருக்கிறோம், யாருக்காக இங்கே இருக்கிறோம், இந்த நாளிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார், இதை குறித்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறோம். அதே சமயத்தில் இயேசு சொன்ன மாதிரி நம்ம கண் தெளிவாக இருந்தால், சிங்கிளாக இருந்தால், நம்ம முழு வாழ்க்கையும், ஹோல் பாடினா முழு வாழ்க்கையும் அவருடைய ஆவிக்குரிய வெளிச்சத்தினால் நிரம்பி நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா கைடன்ஸ், வழி நடத்துதல், நிறைவான ஒரு ஜீவத்தை கொடுப்பார். நமக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுப்பார் தேவன். ஆமென். இதுக்கு மாறாக நம்மக்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கிறது பேட் ஐ, சரியான ஒரு கண் இல்லை. மாய்மாலம், நம்மையே யோசிக்கிறது, நம்ம குறித்து யோசித்து கொண்டே இருக்கிறது, டபுள் மைண்டட், இதுவும் வேணும் அதுவும் வேணும். அப்படி இருக்கும்போது நம்ம ஆவிக்குரிய இருளிலே நடக்கிறோம். ஆமென். இந்த ஒரு காரியத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், இஃப் யுவர் ஐ இஸ் சிங்கிள், உன்னுடைய கண் மிகவும் தெளிவாக ஒரே காரியத்தில் இருந்தால் உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு நாணயமும் நேர்மையும் இருக்கும். தேவனை குறித்து இங்கேயும் அங்கேயும் தடுமாற மாட்ட. உனக்குள்ள சுத்த இருதயத்தை நான் சிருஷ்டிப்பேன். உன் முழு வாழ்க்கையையும் நான் வெளிச்சமாக்குவேன். அதுதான் இயேசு கிறிஸ்து என்கிட்டையும் உங்ககிட்டையும் சொல்கிறார். ஆமென். இப்போ நீ கூட நான் இப்போ காரில் வேகமாக வந்துக்கிட்டு இருந்தேன் துபாயிலேருந்து. கழுத்தெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் தெரியுமா, அந்த நைட்டில், அந்த சாயந்தர நேரத்தில் லைட்டு இறங்கும்போது கார் ஓட்டுறது கஷ்டம். ஏன்னா லைட் அப்படியே பாதி இறங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ரோட்டில் வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கும்போது என்னுடைய கண் முன்னாடி இருக்கிறது, பின்னாடி இருக்கிற மிரரை பார்க்கறது கூட, முன்னாடி இருக்கிறத பார்த்து அதில் தான் இருக்கணும். நான் அங்கே ஏதோ கூட்டம் நிற்கிது, அங்கே யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்து இப்படியும் அப்படியும் பார்த்துட்டு இருந்தேன்னா நிச்சயமாக காரு ஒரு நாள் இல்லாட்டி இன்னொரு நாள் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கும். ஐ கான் கீப் மை ஐஸ் ஆன் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் when I am driving the car. How can you do that when you are running your life? உன் வாழ்க்கையை நீ அன்றாடம் ஓட்டி கொண்டிருக்கும்போது இங்கேயும் அங்கேயும் கண்ணை வைத்திருந்தால் உன் வாழ்க்கை எப்படி நேரான திசையில் போக முடியும்? போக முடியாது பிரதர். நம்ம நினைக்கிறோம் இதையும் பார்த்துக்குவேன் அதையும் பார்த்துக்குவேன், ரெண்டுமே இல்லாமல் ஆக்சிடென்ட் தான் ஆகிட்டு இருக்கு தினம். உண்மையான ஒரு அத்தாட்சி, நான் இயேசுவை தான் என்னுடைய ஆராதனையிலும் என்னுடைய ஜெபத்திலும் காலையில் எழுந்திரிச்சோன்னா அவரை தான் நான் உண்மையிலேயே ஃபோக்கஸ் பண்ணுறேன் பிரதர், அவரை தான் நான் கவனிக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு உண்மையான அத்தாட்சி என்னென்னா, அந்த காலையில் ஜெப நேரத்துக்கு அப்புறம் 23 மணி நேரம் இருக்குது அந்த நாளில், என்னுடைய சிந்தனை, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை, அதில் அத்தாட்சி இருக்கணும். எதிர்பாராத ஒரு காரியம் அந்த நாளில் நடக்கும்போது நான் பதறி விடுகிறேனா, அல்லது நான் எதிர்பார்க்கிறது நடக்காத போது நான் என்ன செய்கிறேன்? அந்த நாளிலே என் குடும்பத்தில், என் நண்பர்கள் மத்தியிலே ஏதாவது நடக்கும்போது எனக்கு என்ன ஆகுது? என்னுடைய பேங்க்கில் இருக்க பணமோ எதிர்பாராத காரியம் நடக்கும்போது எது என்னை அதிகமாய் தாக்குகிறது? ஹவு மச் ஐ லெட் தீஸ் திங்ஸ் பாதர் மீ? எந்த அளவுக்கு இந்த காரியங்கள் ஒரு நாளில் 23 மணி நேரம், காலையில் 1 மணி நேரம் நான் ஜெபிச்சிருக்கேன், இயேசுவையே கவனிச்சிருக்கேன்னு சொன்னால், எந்த அளவுக்கு 23 மணி நேரம் இந்த காரியங்கள் நடக்கும்போது எதிர்பாராததோ, எதிர்பார்த்தது நடக்காதமோ, எந்த இதுலையும் டிசப்பாயின்மெண்ட்ஸ், ஏமாற்றங்கள், பயங்களை எல்லாம் தாக்கும்போது எந்த அளவுக்கு சீக்கிரமாய், எளிதாக, முழுமையாக நான் இயேசுவினிடத்தில் எடுத்துக்கொண்டு போகிறேன். நீங்கள் பார்த்துக்குங்க ஆண்டவரன். அதுதான் அத்தாட்சி. நான் காலையில் எழுந்திரிச்ச போது இயேசுவை நான் கவனித்து நான் ஆராதித்தேன், அவரை மாத்திரம் கவனித்தேன் என்பதற்கு அத்தாட்சி ஒரு நாளில் மற்ற 23 மணி நேரமும் என் வாழ்க்கையில் என்ன நடக்குது, எந்த அளவுக்கு இந்த காரியங்களை நான் இருதயத்தில் உள்ளே கொண்டு போகிறேன். பாருங்கள், சில பேர் நம்மள சில பேர் கூட நமக்கு பிரியமானவர்கள், நம்ம குடும்பத்தில் இருந்தவர்கள், தகப்பனோ தாயோ பிள்ளையோ கணவனோ யாரோ மிகவும் நெருக்கமாக இருந்தவர்களை நாம் இழந்திருக்கலாம். ஆனால் சில பேர் விசுவாசிகள் கூட அந்த ஒரு சோகத்தை, துக்கத்தை பல வருஷங்களாய், மாதங்களாய், வருஷங்களாய் அதை அப்படியே தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஏனென்றால் நம்ம சொல்கிறோன்னா அது
அவர்களை நான் மிகவும் நேசித்தேன். என்னுடைய குடும்பத்தாரை குறித்து நான் அதிகமாய் கவனம் உண்டு. ஆனால் இயேசு அதை குறித்து நீங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறது குறித்து இயேசு அதை குறித்து என்ன நினைக்கிறார்? உங்க சிந்தனையில யாரை நீங்க அதிகமாய் கவனித்துக் கொண்டிருக்கீங்க? இயேசுவை நீங்க கவனித்தீங்கன்னா நிச்சயமா நான் சொல்றேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்களும் நானும் இயேசுவை உற்று கவனிக்கிறவர்களா இருந்தால் அவர் நம்மை இளைப்பாறுகிற ஒரு இடத்துக்கு கொண்டு வருவதற்கு நாம் அனுமதித்திருப்போம். Have you allowed Jesus to bring you to a place of rest? If we keep grieving for the dead, what is the difference between us and unbelievers? அப்படி மரித்தவர்களை குறித்து நாம் தொடர்ந்து துக்கத்தில், சோகத்தில், கண்ணீரில் இருந்தோம்னா நமக்கும் அவிசுவாசிகளுக்கும் என்ன வித்தியாசம்? இயேசுவை கவனிங்க. அவருடைய அன்பு நீங்கள் இழந்தது, உங்களுடைய வேதனைகளை எல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு அனுமதிங்க. இயேசுவின் அன்பு பெரிய அன்பு. அது பேச்சளவில் இருக்க வேணாம், நம்ம செயல் அளவில் அதை காட்டுவோம். ஆமென். Another evidence is power and wisdom come by beholding Jesus. இயேசு கிறிஸ்துவை நான் கவனிக்கும் போது எனக்கு வல்லமையும் ஞானமும் வருகிறது. நான் என்னை கவனிக்காமல் என்னை பார்க்கிறதுலேருந்து திரும்பி இயேசுவை நான் நோக்கும்போது எனக்குள்ள விசுவாசம் வளர்கிறது. நீங்கள் உங்களையே யோசிச்சுக்கிருந்தீங்கன்னா, என்னால் முடியாது, நான் தடுமாறிட்டேன், எனக்கு இது உண்டு, எனக்கு அந்த பிரச்சனை உண்டு, என் கூட அப்படியே பலபலபலன்னு சொல்லிக்கிட்டா ஒரு அவிசுவாசம் தான் இருக்கும். என்னை பார்ப்பதை விட்டுவிட்டு நான் இயேசுவை பார்க்க ஆரம்பிக்கும் போது எனக்குள்ள விசுவாசம் பெருகிறது. ஏனென்றால் அவருடைய பரிபூரணம், அவர் முழுமையாய் சிலுவையில் முடித்தது, அவருடைய மாறாத அன்பு, இவைகளெல்லாம் நான் பார்க்கும்போது ஒன்று நிச்சயம், நீங்கள் உங்களே கவனிச்சுக்கிட்டா நிச்சயமாய் உங்களுக்கு விசுவாசம் வளராது. உங்களுடைய பலவீனத்தையும் உங்களுடைய தோல்விகளையும் நீங்கள் விசுவாசிப்பதற்காக நீங்கள் எடுக்கிற முயற்சியையும் கூட நீங்கள் கவனித்து கொண்டே இருந்தால் நிச்சயமாய் உங்களுக்கு மனத்தளர்ச்சி தான் வரும். ஏனென்றால் நாம் எல்லாரும் குறைந்தவர்கள். வேதத்தில் பார்க்கிறோம், 1 கொரிந்தியர்ல, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இயேசுவை பிரசங்கிக்கும் போது, இயேசுவை நீங்க கவனிக்கும் போது, இயேசு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். கிரைஸ்ட் த பவர் ஆஃப் காட் அண்ட் த விஸ்டம் ஆஃப் காட். ஜனங்கள் இன்னைக்கும் அதே தான் தேடிக்கொண்டிருக்காங்க. வெளியரங்கமா எனக்கு பலத்தை காட்டு, அல்லது மனுஷீக விதத்தில் தத்துவங்களையும் மனுஷ அறிவையும் தேடிக்கொண்டிருக்காங்க. யூனிவர்சிட்டி போகிறோம், காலேஜ் போகிறோம், டிகிரி வாங்குகிறோம். இவைகள் எல்லாம் ஒரு நாளும் நமக்கு திருப்தியை, மனரமியத்தை கொண்டு வராது. நமக்கு விசுவாசியாக உங்களுக்கும் எனக்கும் நமக்கு பலனும் தேவ ஞானமும் ஒரே ஒரு இடத்துல தான் வரும். அது இயேசு கிறிஸ்துவாகிய நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த பலமும் ஞானமும் வரும். ஒருவேளை சில சமயம் வல்லமை உடனடியாக நமக்குள்ளே வந்து மற்றவர்களை தெய்வீக சுகத்திலோ சுத்தாவிலிருந்து விடுதலைக்கோ நடத்த முடியும். சில சமயங்களிலே அவருடைய ஞானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை ஞானிகளாய் நடத்த முடியும். 2 விதத்திலையுமே கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய ஞானமும் பலமும் வந்தாலும், திடீரென்று வந்தாலும் கூட, இது நம்முடைய தொடர்ந்து நாம் உழைக்கிறதுனால அல்ல, இயேசுவை கவனிக்கிறதுனால தான் வருது. கவனிச்சிங்களா? நீங்கள் அற்புதம் செய்யணுமா, அதிசயம் செய்யுமா, உங்கள் வாழ்க்கை வல்லமையுள்ள வாழ்க்கையாக இருக்கணுமா, கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தில் பெருகணுமா, நீங்கள் முயற்சி செய்கிறதுனால இல்லை. ஆண்டவரை பார்க்க 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 ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அதை கூட்டுவார். ஆமேன், ஆமேன். அப்படி இயேசுவை பார்ப்பது என்றால் இப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறது இல்லை. இயேசுவை கவனிப்பது என்றால் நம்முடைய இருதயத்தின் கண்கள் அவர் மேலே பதித்து, வசனத்தை அதிகமாய் தியானித்து, அதிகமாய் அவரை ஆராதித்து, அவர் என்னுடைய வாழ்க்கையில் பிரசன்னராக இருக்கிறார், இப்போ உட்கார்ந்துருக்கும் போது என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார், நடக்கும்போது என்னோட வருகிறார் என்பதை அதெல்லாம் உண்மை. ஆனால் அதை உணர்கிற ஒரு உணர்வு, பீயிங் கான்ஷியஸ் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப். அப்படி அதிகமாய் இயேசு என்னோடு நடக்கிறார், பேசுகிறார், நான் பேசுகிற காரியங்களை கவனித்து கொண்டிருக்கிறார், என்னுடைய சிந்தனைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது அவருடைய தெய்வீக ஜீவன் எனக்குள்ளே வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது வல்லமை மூலமாக வரலாம், ஞானத்தின் மூலமாக வரலாம். இயேசு கிறிஸ்து ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பிரசனம் வல்லமையும் ஞானத்தையும் கொண்டு வந்தவர். ஒரு அத்தாட்சி என்னன்னா, நான் இயேசுவை கவனிப்பதற்கு என் வாழ்க்கையில உண்மையான ஒரு திருப்தி, மனரம்யம் நான் அனுபவிப்பேன். ஆமென்.
உண்மையான வல்லமையிலும் ஞானத்திலும் இயேசுவை கவனிப்பதனால் நடப்பது. அது மூலமாக தான் உண்மையான ஒரு திருப்தி என் வாழ்க்கையில வரும். பாருங்க, நம்ம வாழ்க்கையில பல காரியங்களை நம்ம சொந்த முயற்சியினால செய்து முடிக்கலாம். பல காரியங்களை நீங்க வாங்கலாம். வீடு, சொத்து, நகை எல்லாம் வாங்கலாம். நெறைய காரியங்கள நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஆனா, நீங்களா ஓடி, ஓடி, ஓடி உழைத்து, சம்பாரித்து, சேர்த்து வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்னும் அதிக தாகத்தை தான் கொண்டு வரும். ஓட தான் வச்சுட்டு இருக்கோம். ஒரு திருப்தியான நிலைமையில பெரிய பணக்காரன் கூட ஒரு திருப்தியான நிலைமையில கிடையாது. எல்லார விட பெரிய ராஜாவா இருந்த சாலமோனுக்கு உலகத்துல இருந்த எல்லாம் இருந்துச்சு. ஐஸ்வர்யம், ஞானம், 1000 பொண்டாட்டி எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் கடைசியா அவன் சொன்னான், மாயையிலும் மாயை எல்லாம் மாயைன்னு சொன்னான். சூரியனுக்கு கீழே வெறும் வேதனையும், ஒரு எம்ப்டினஸ், வெறுமை தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். ஆனால் அதே சாலமோன் உன்னத பாட்டுகள்ல எழுதினான், குமாரனை கவனிக்கும்போது நான் ஒரு உண்மையான உன்னத வாழ்க்கையில உன்னத ஸ்தானத்திலிருந்து பார்க்கிறேன். என்னுடைய ஜீவன், என்னுடைய இருதயம் நிரம்பி இருக்கிறது. பணத்தினாலையும் சாதனைகள்னால அல்ல, என் நேசரிலே நான் மகிழ்ந்திருக்கிறேன். ஆமென். சகோதரனே, சகோதரியே, நான் இயேசுவை கவனித்துக் கொண்டே இருந்தால் எனக்குள்ளே பரலோகத்தின் திருப்தி, பரிசுத்தரின் திருப்தி எனக்குள்ளே இறங்கும். ஆமென். என்ன ஏன் தெரியுமா? நம்ம கையில இருக்க பணத்தினால இல்ல. எனக்கு இயேசு நேசர். என் நேசர் என்னுடைய நண்பர். என் நேசர் என்னுடைய அருமையான மீட்பரா இருக்கிறார் என்ற திருப்தியில இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த சமாரிய ஸ்திரீகிட்ட சொன்னார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. அதுதான் அந்த உலகத்தின் காரியங்கள் கொஞ்ச நேரம் நமக்கு திருப்தியை கொடுக்கும். கொஞ்ச நேரம் நம்ம தாகத்தை தீர்க்கும். ஆனால் இயேசுவை நீ கவனிக்கும்போது அவர் உன்னுடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கிறார். ஆமென், ஆமென். அதை வார்த்தைகள்னாலே கூட நம்ம வர்ணிக்க முடியாது. நம்ம நெறைய பேருக்கு, எனக்கு என்னுடைய சொந்த சாட்சி அப்படிதான். நான் காலேஜில இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தப்போ ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்திருந்தேன். அந்த ஒரு முதல் மாதத்தில எனக்குள்ள ஒரு வெறுமையை நான் பார்த்தேன். அந்த வெறுமைக்கு எங்க போறதுன்னு தெரியல. ஆனா வெளியரங்கமா பார்த்தா எல்லாம் இருந்துச்சு எனக்கு. அருமையான காலேஜ், குடும்பம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த வெறுமை இருந்ததுனால தான் நான் அந்த வசனத்தை தேடி போய் கொண்டு வந்து ஆண்டவர் என்னை சந்தித்தார். நமக்குள்ள அந்த வெறுமை இருக்கும்போது, இன்னொரு நல்ல ஒரு ஊருக்கு போலாம். அத பண்ணலாம், இத வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், ஒரு வீட வாங்கலாம், புது வீட்டுக்கு போலாம், இல்ல புது ட்ரெஸ் வாங்கலாம், இன்னொரு வேலையில இன்னொரு சக்சஸ் வரும். இப்படி பார்க்கும்போது, இதெல்லாம் நம்ம மேலாக பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய விதத்தில தான் நமக்கு அந்த களிப்பு இருக்குது. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் ஜீவிப்பதில்ல. அவன் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஜீவிப்பான். அந்த பரத்திலிருந்து வருகிற அந்த ஜீவ அப்பம், அவர்தான் நமக்குள்ள இருக்கிற மிகவும் ஆழத்துல இருக்கிற தேவைகளை அவரால் தான் சந்திக்க முடியும். அதனால இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கும்போது, அவர் நமக்குள்ள இருக்க வெற்றிடத்தை நிரப்புவது மாத்திரம் அல்ல, நாம் நிம்மதியாக, சந்தோஷமாக, திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசுவை கவனிப்பது மிகவும் முக்கியம். நம்முடைய இதயம் அவருக்குள்ளே நெருங்கி இருக்குமானால், அது அவருக்குள்ளே இந்த ஆங்கர் பண்ணியிருக்குன்னா, நமக்குள்ளே இருக்கிற, இங்க கூட 2, 3 பேர் சொன்னீங்க. எனக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி நிலையாக இருக்கும். எனக்குள்ளே எடுக்க முடியாத ஒரு சமாதானம் இருக்கும். எனக்குள்ளே இருக்கிற நிறைவு, அபரிமிதம், அதை இந்த உலகத்தினால எடுத்து போட முடியாது. ஆமென். இன்னொரு சாட்சி, நான் இயேசுவையே கவனிக்கிறேன் என்பதற்கு, என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் எளிதாக முயற்சி செய்யாமல் வர ஆரம்பிக்கும். எனக்கு இருக்குது இந்த ஆசை, உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் நம் மூலமாக பெரிய அற்புதங்களும், விடுதலையும், நல்ல கனிகளும் நம்ம வாழ்க்கையிலும் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று எல்லாரும் வாஞ்சிக்கிறோம் இல்லையா? ஆமென். அவைகளெல்லாம் எப்போ வரும்னா, நல்ல வெற்றிகள், நல்ல கனி நிறைந்த வாழ்க்கை, அருமையான அற்புதங்கள், பிரேக் த்ரூஸ், பல நாட்களாய் தடைப்பட்டிருக்கிற தடைகள் உடையும்படியாக, இவைகளெல்லாம் எப்போ வரும்னா, நீங்களும் நானும் இயேசுவை மேலே கண்ணை வைத்திருக்கும்போது, அவரிலே சார்ந்திருக்கும்போது, அவருடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்திருக்கும்போது. நம்ம நிறைய பேர் ஓடுறோம், ஓடுறோம், ஓடுறோம். ஓடுவதனாலும், முயற்சி செய்வதனாலும், அலமோதுவதனாலும், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில வெளிப்படும்னு யாருமே எதிர்பார்க்காதீங்க. சாராள் வாழ்க்கையில் நடந்துச்சு. 75 வருஷமா 75 வயசாயிருச்சு. அவளுக்கு பிள்ளை இல்ல. அவளுடைய வயசான காலத்திலே கர்த்தர் அவளுக்கு ஒரு குமாரனை
வாக்குத்தத்தம் பண்ணார். தனக்குள்ளே அவள் நகைத்தாள். சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். ஷல் ஐ ஹாவ் ப்ளஷர்? அவளுடைய கேள்வி என்னன்னா, எனக்கு பிள்ளை வருவதில் அது எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ அப்படின்னா, அவளுடைய காரியம் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது எனக்கு சந்தோஷம் வரும். ஆமேன். பிள்ளை வரும்ன்றது இல்லை, எனக்கு சந்தோஷம் வரும். அதனால்தான் எபிரேயர் 11:11 அவளை பற்றி சொல்லியிருக்கு, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். அவளுடைய பலன் எங்கே வந்துச்சு? பலன் அடைந்து, கற்பந்தரிக்க பலன் அடைந்து, அது எங்கேருந்து வந்துச்சுன்னா, தேவன் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணியவர் உண்மை உள்ளவர் என்று நம்பும்போது அவளுக்குள்ள இயற்கையில இல்லாத பலம் அவளுக்குள்ள வந்துச்சு. அவளுடைய இருதயம் அவர் நினைச்ச, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணா எனக்கு இன்பம் வரும், ஐ வில் பி டிலைட்டட் இன் த லார்ட், எனக்கு சந்தோஷம் வரும். ஆமேன். அந்த சந்தோஷம் வந்தபோது அவளுக்குள்ளே ஒரு அற்புதம் நிறைவேறியது. ஆபிரகாமும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பார்த்தான். அவன் ரோமர் 4:21 சொல்லியிருக்கு, அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசம் பண்ணாம, தடுமாறாம, விசுவாசத்தில் பலன் அடைந்து அவன் தேவனுக்கு மகிமை கொடுத்து, அவர் என்ன வாக்குத்தத்தம் செய்தாரோ அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழுவதுமாய் அவன் கன்வின்ஸ் ஆனான். அவனுடைய கண்கள் அவனுடைய சொந்த சரீரத்தின் மேலேயோ அவனுடைய வயசு மேலேயோ இல்லை, சாராளுடைய மலட்டுத்தனத்தின் மேலே இல்லை, தேவனுடைய வல்லமையில் அதே கவனிச்சதுனால அவனுடைய விசுவாசம் வளர்ந்தது என்று வாசிக்கிறோம். இதுதான் பிரதர் நல்ல கவனிங்க, இதுதான் கிருபையின் வழி. உங்க கண்ணும் என் கண்ணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதிகமாக யோசித்து கொண்டிருக்கும் போது நமக்கு புது பலன் வருகிறது, நமக்குள்ளே இல்லாத கனிகள் வெளியே வருகிறது. 80 வயசு மோசே, 100 வயசு ஆபிரகாம், 75 வயசு சாராள், எல்லாரும் கனி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது கனி உண்டாகுது. ஆமென். அவர்கள் இந்த காரியம் வேண்டும் என்று ஓடி தேடினா இல்லை, அவருடைய இருதயம் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றபோது. ஹல்லேலூயா. ஆமென். சகோதரனே, சகோதரியே, நம்ம வாழ்க்கையில் தடைகள் உடைய வேண்டும். நல்ல நான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லும்போது நம்ம ஊழியத்தில்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஊழியம் செய்யும்போது எல்லாரும் சுகமடையணும், தரித்திரங்கள் நீங்க வேண்டும், குழப்பங்கள் மன அழுத்தங்கள் நீங்கி சந்தோஷமும் கனியற்ற வாழ்க்கை மாறி கனி நிறைந்த வாழ்க்கையும் வரணும்னா அது எப்போ வரும்னா, என் வாழ்க்கையில் நான் இயேசுவையே கவனித்து கொண்டிருக்கும் போது என் வாழ்க்கையும் நிரம்பி ஓடும், என்னை சுற்றி இருக்கிறவர்களும் அந்த கனி நிறைந்த வாழ்க்கையோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்க்கை நடத்த முடியும். இது நீங்கள் இயேசுவை கவனிக்கிறோம் என்பதற்கு அத்தாட்சி. பாட்டு பாடுவது நல்லது, பிரசங்கிப்பதும் அதிக பிரசங்கித்தனமாய் பிரசங்கிப்பதும் நல்லது, ஓகே, ஜெபிப்பது நல்லது. ஆனால் அவைகளெல்லாம் நான் இயேசுவை கவனிக்கிறேன் என்பதற்கு அத்தாட்சி அல்ல. நம்முடைய ஜீவனத்தில் நடக்கிற இந்த காரியங்கள் அவரை இயேசுவையே நோக்குகிறேன் என்பதற்கு சாட்சியாக அத்தாட்சியாக இருக்கிறது. அந்த ஒரு கிருபையை நமக்கு ஆண்டவர் தருவாராக. ஆமென்.